ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் ஒரிஜினல் வெளியிருக்கக்கூடிய தரமான மூவிஸ் அப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ இல்லாமல் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசு வரைக்கும் நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காமெடி த்ரில்லர் ஜெனரல் வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக யோசிச்சிருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே கம்பெனில தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு அந்த கம்பெனில ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அப்போ அந்த இடத்துல இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களை வந்துட்டு சுத்தமா மதிக்கல. ஸோ அங்கிருந்து வேலையை விட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கும்போது ஒரு சில சம்பவங்கள் நடக்க போய் அங்க நடக்கிற அந்த வேர்ல்டு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே தலையிலே வந்துட்டு மாற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிப்பாங்க. அது மட்டும் படத்துல வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா லேடிஸ் ஃபர்ஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ்ல அப்படிங்கிற அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்டரி மூவியா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல அந்த ரியல் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே பயங்கர டெஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது கதையில வரக்கூடிய ஒரு டீனேஜ் பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வயசா இருக்கும். ஸோ நைட் டைம்ல இவங்க பாய் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் இவங்க 3 பேருமே ஒரு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்த அந்த கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு கிராஷ் ஆயிடுது. அந்த கிராஷ்ல பின்னாடி சைட்ல இருந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லயே வந்துட்டு இறந்து போயிடறாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு ஒரு பொழைச்சிடறான். சோ போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சுயநனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்னமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வந்துட்டு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்துல போலீஸுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்க. கடைசியா அந்த பொண்ணு எப்படி எல்லாம் வந்துட்டு மாட்டிக்கிறா அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். மேக்கிங் வைஸ் இதை சொல்ல வேணா தரமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத படத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தி கிராஷ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சம்பவம்லாம் கலந்த ஹாரர் த்ரில்லர் ஜெனரலா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வரக்கூடிய நம்ம ஹீரோடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்பவே வயசாயிடுச்சு அப்படின்ற காரணத்தினாலையும் ரீசெண்டா அவங்களுடைய மனைவி இறந்து போன காரணத்தினாலையும் ஒரு பிளேஸுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. அதாவது இவர்கிட்ட இருந்த எல்லா பணத்துமே இந்த மாதிரி வயசானவங்க மட்டுமே கடைசி காலத்துல வாழ்ற ஒரு பிளேஸுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலுமே அன்பார்ச்சுனேட்ல அவங்களுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண காசு சும்மா போகுது அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம இவர் பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு வராரு. இதுக்கப்புறம் அங்க நடக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் என்ன கடைசியாச்சு அப்படின்றதான் சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த சீரிஸை பார்க்கும்போது லைட்டா வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங் வாட வந்துட்டு அடிக்குது. பட் இருந்தாலுமே அந்த கேரக்டர் அப்படின்றது கொஞ்சம் வயசான கேரக்டர் வச்சு இந்த சீரிஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஓவராலா ஒரு சில எபிசோட்ல சம்பவங்கள்லாம் கலந்து ஒரு நல்ல ஆழத்துல கண்டிப்பா வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா தி பொகோட்டிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப்சீரிஸ் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாப் ஸ்டாரை மையமா வச்சு டாக்குமெண்ட்ரியா வெளியே வந்திருக்கு. மெயினா நீங்க ஒரு 90s ஆடியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதுல வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோயின் ரியல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயினா வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சிங்கராவுமே பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. ரெண்டுத்துமே இவங்க லைஃப்ல வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் டைமா வந்துட்டு காமிச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 90s ஆடியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த 90s ஃபுட்டேஜோட கலந்து இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா கைலி. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப்சீரிஸ் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் ஜெனரலா வெளியே வந்திருக்கு. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா விலங்கு சீரிஸோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த சீரிஸ் வந்து எடுத்திருக்காரு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா கிடைச்சா கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பாவுடைய பிரஷர் தாங்க முடியாத எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுமே பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு எழுதுறாரு. பட் இருந்தாலுமே எந்த ஒரு எக்ஸாம்ல இவரால் வந்துட்டு பாஸ் பண்ண முடியல. ஒரு இடத்துக்கு மேல இவருடைய மாமா சொன்னாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் எக்ஸாம் எழுதி இவர் பாத்தீங்கன்னா பாஸ் ஆகி லோக்கல்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா டியூட்டிக்கு போயிட்டு ஜாயின் பண்றாரு. இருந்தாலுமே இவருக்கு 3 மாசம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு சில சுச்சுவேஷன்ல இவருக்கு பாத்தீங்கன்னா வேற வேற வகையான அந்த டியூட்டி அப்படின்றது போடப்படுது. அது மூலியமா இவருக்கு என்னமான ஒரு ப்ராப்ளம் வருது, அதை இவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு,
கடைசியா என்னாச்சு அப்படின்னு சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த சாதாரண பிசிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றத ரொம்ப ராவா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் பண்ணக்கூடிய ஒரு சில சின்ன தப்பு மூலியமா இவருடைய ஹையர் அபிஷியல்லாம் எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றதும் இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, விலங்கு வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு இந்த வெப் சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா வாரண்ட் ZEE5 OTT இந்த சீரிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கை மட்டும் போட்டுருங்க.